ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போதெல்லாம் உம்முடைய கிருபை எங்களை தயவோடு தூக்கி நிறுத்துகிறது, ஏந்தி சுமக்கிறது, தப்புவிக்கிறது. அந்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் நீர் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது, நீர் கொடுத்த விடுதலையை, மீட்பின் பலன்களை எங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்ளுகிறோம். சகல சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகின்ற சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாழ்மையுள்ள உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய கவலைகள், கண்ணீர்கள், விருப்பங்கள் அறிந்திருக்கிறீரப்பா. எங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீங்கள் தாங்க. வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது நீதியில் ஸ்திரப்படுதல். வாசிக்கலாம். ஏசாயா 54:14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்கும் போது கொடுமைக்கு தூரமாவோம், பயமில்லாதிருப்போம், திகிலுக்கு தூரமாவோம், அது நம்மை அணுகுவது இல்லை. இதை குறித்து நம்ம தியானிச்சோம். இந்த நீதி எப்படிப்பட்ட நீதி? நம்முடைய சுயத்தினால் வருகின்ற நீதி இல்லை, நம்முடைய செயல்களினால் பெறக்கூடிய நீதி இல்லை, தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட நீதி. கிறிஸ்துவே நமது நீதியாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? கொடுக்கப்பட்டிருக்கிறார். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத கிறிஸ்துவை நமக்காக என்ன செஞ்சாரா? பாவமாக்கினார். இந்த நீதினா என்ன அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். நீதிங்கிறது தகுதி, தேவனுடைய இயல்பு. ஆதாம் பாவத்திற்கு உள்ளாக சென்றதினால் அவர் மூலமாக வந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் பாவத்திற்கு மரித்து தான் என்ன செஞ்சோம்? இருந்தோம். பாவத்திற்கு ஒரு தண்டனை உண்டு, மரண தண்டனை உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த தண்டனையை நமக்கு கொடுக்க விருப்பம் இல்லாமல் அங்கு இயேசு கிறிஸ்து மனிதனாக இறங்கி வருகிறார். இந்த பாவத்திற்கான தண்டனையை பெற்றுக்கொள்றதோட பிரச்சனை முடிந்து போறது இல்லை. மனிதனுடைய இயல்பு என்ன செய்யப்படணும்? மாற்றப்படணும். மரித்திருக்கிற இயல்பு அங்கு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அங்கு சிலுவையில் சிந்தப்பட்டதன் மூலம், அவருடைய இரத்தம் நம்மை பாவங்களற கழுவி நம்மை நீதிமானாக என்ன செஞ்சிருக்கு? மாற்றி இருக்கிறது. நீதிமானாக மாற்றி இருக்கு அப்படின்னா தேவனுடைய இயல்பை நமக்கு அது என்ன செஞ்சிருக்கு? கொடுத்திருக்கு. தேவனுடைய உறவிற்குள் செல்ல வேண்டும் என்றால் அவருடைய இயல்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இயல்பை நமக்கு கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? உலகத்திற்கு மனிதனாக இறங்கி வந்தார். இந்த வசனம் அதை தான் சொல்லுது. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்.
நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். நமக்கு கொஞ்சம் நீதியை கொடுத்துருக்கிறேன்னு அப்படி சொல்லல. நம்முடைய தகுதி யாரா? இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய தகுதி. இயேசு கிறிஸ்துவே நமக்கு நீதியாக, நமக்கு பரிசுத்தத்தை அவர் கொஞ்சம் கொடுத்துருக்கேன்னு சொல்லல. இயேசு கிறிஸ்துவே நமக்கு பரிசுத்தமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? கொடுக்கப்பட்டிருக்கிறார். இதை தெரிந்து கொள்ளும் போது நம்மளால பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ள முடியும். உங்களுடைய ஜெபத்திற்கான பதிலை அதிக நிச்சயத்தோடு உங்களால எதிர்பார்க்க முடியும். ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறீங்க, ஒரு விஷயத்திற்காக தேவன்கிட்ட இருந்து நீங்க பதிலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. 100% அதை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற நிச்சயம் நமக்கு வருதா? இல்லை, நான் பாவியாக இருக்கிறேன், எனக்கு அவர் செவி கொடுப்பாரா, எனக்கு கொடுப்பாரா, நான் இந்த தவறுகள் எல்லாம் செஞ்சிருக்கிறேனே, அவருடைய உறவிலே நான் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த குற்ற மனப்பான்மை நமக்கு வருதா? ஒரு நிச்சயம் இருக்கிறதா? அந்த நிச்சயத்தை நம்ம பெற்றிருக்கிறோமா? ஏன்னா நம்முடைய செயல்கள் நமக்கு முன்பாக வருகிறது. தேவனுடைய உறவுக்கும் நமக்கும் இடையே அந்த செயல்கள் என்ன செய்து முன்பாக வருகிறது. இல்லை என்றால் நம்முடைய செயல்கள் நமக்கு ஒரு அதிக நிச்சயத்தை கொடுக்கிறதா இருக்குது. நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், இவ்வளவு நான் வேதம் வாசிக்கிறேன், இவ்வளவு காரியங்களை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அதனால நான் பதிலை பெற்றுக்கொள்வேன். இந்த 2 விதமாகவும் அந்த பதிலை நம்ம என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. இது முழுக்க முழுக்க கிருபையாக இயேசு கிறிஸ்து செய்த செயல்களின் அடிப்படையில் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நீதியில் நாம ஸ்திரப்படும் பொழுது, உறுதிப்படும் பொழுது பயம் இல்லாதிருப்போமாம். பிரச்சனை இல்லாமல் இருப்போம்னு என்ன செய்யப்படலை? சொல்லப்படலை. பிரச்சனைகள் இருக்கும், ஆனா நமக்கு என்ன வராது? பயம் வராது. கொடுமை இருக்கும், ஆனா கொடுமைக்கு நம்ம என்ன செய்வோமா? தூரமாவோம். திகில் வரலாம், திகில் நம்மை அணுகுவது இல்லை. நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்களை எடுத்து பாருங்க, நிறைய வசனங்கள் இருக்கு. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கலாமா, ஆனா அவை எல்லாவற்றிலுமிருந்தும் கர்த்தர் அவனை என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். நீதிமான்களுடைய எலும்புகளில் ஒன்றாகிலும் முறிவுபடுவது இல்லை. நீதிமான் பனையை போல செழித்து வளருவான். நீதிமானுடைய தலையின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். இந்த நீதிமான் யார் அப்படின்னு கேட்டா நமக்கு நம்ம ஞாபகம் வருதா? தேவ மனிதர்களுடைய ஞாபகம் வருதா? பெரிய பெரிய ஊழியக்காரங்க ஞாபகம் தான் நமக்கு என்ன செய்யும்? வரும். ஆனா கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இதை நம்ம சிந்தனைக்கு கொடுக்கிறது தான், நம்ம செயல்கள் இதன் அடிப்படையில் அமைகிறது தான் நீதியினால் ஸ்திரப்படுறது, நீதியில உறுதிப்படுறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏற்கனவே நம்முடைய ஆவியில நீதி உறுதிப்படுத்தப்பட்டாச்சு. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நாம் கிறிஸ்துவுக்குள் என்ன செய்கிறோம்? வந்து விடுகிறோம். கிறிஸ்துவுக்குள்ள உள்ள இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம்? வந்து விடுகிறோம். அப்படி கிறிஸ்துவுக்குள்ள இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கிறோமா? புது சிருஷ்டி. ஒரு புதிதாக பிறந்த குழந்தையை போல. புதிதாக பிறந்த குழந்தைக்கு எப்படி கடந்த காலம் கிடையாதோ, நம்முடைய ஆவிக்கு என்ன கிடையாது? கடந்த காலம் கிடையாது. பாவத்தின் இயல்பு கிடையாது, சாபத்தின் இயல்பு அதுக்கு கிடையாது. அது தேவனுடைய நீதியையும் அவருடைய பரிசுத்தத்தையும் பெற்றது பரிபூரணமாக
ஒரு புதிய சிருஷ்டியாக அது என்ன செஞ்சிருக்கு? மாற்றப்பட்டிருக்கிறது. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதுதான் ஆவியில என்ன செய்யப்பட்டிருக்கு? பூரணமாக்கப்பட்டாச்சு. இந்த பூரணமாக்கப்பட்ட இயல்பை நம்ம சிந்தனைக்கு கொடுக்கிறது, அதன்படி நம்ம செயல்கள்ல செயல்படுறது. இதுதான் நீதியில் உறுதிப்படுதல், நீதியில் ஸ்திரப்படுதல். இப்படி நீதியில நம்ம உறுதிப்படும் போது, ஸ்திரப்படும் பொழுது, நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாய் இருப்பான். எனக்கு நீதி வேணும்னு நான் ஜெபித்து கேட்க வேண்டியது இல்லை, எனக்கு இது கிடைக்குமான்னு நான் காத்திருக்க வேண்டியது இல்லை, அவருடைய இரக்கத்திற்காக நாம் மன்றாடி நிற்க வேண்டியது இல்லை. ஏற்கனவே கிருபையாக சிலுவையில் என்ன செய்யப்பட்டாச்சு? கொடுக்கப்பட்டாச்சு. அவருடைய பங்கை அவர் என்ன செஞ்சிட்டாரு? செய்து முடித்து விட்டார். நம்முடைய பங்கு அதை அறிந்து கொள்வது, அதை நம்முடைய சிந்தனைகளுக்கும் செயல்களையும் செயல்படுத்துறது. இதுதான் நீதியினால் ஸ்திரப்படுதல். எப்படி நம்முடைய விருப்பத்தை நம்ம செயல்ல கொண்டு வருவோமோ, நம்ம விருப்பத்தின்படி நம்முடைய வாழ்வை செயல்களை அமைத்து கொள்ளுவோமோ, அதுபோல இந்த நீதினா என்ன, அவர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சிந்தனைகளுக்கு கொடுத்து அதன்படி நாம் செயல்படுறது, அதன்படி நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொள்றது. இதுதான் உறுதிப்படுறது. இப்படி உறுதிப்படும் பொழுது உங்களால் பிரச்சனைகளை என்ன செய்ய முடியும்? தைரியமாக எதிர்கொள்ள முடியும். தேவனுடைய உறவுக்குள் உங்களால் செல்ல முடியும். இப்படி உறுதிப்படுறதுக்கு முதல்ல அதை நாம் அறிந்து கொள்ளணும். இந்த நீதி ஏன் செயல்களின் அடிப்படையில் இல்லை, அது கிறிஸ்துவின் செயல்களின் அடிப்படையில் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. நான் ஜெபிக்கும் போது அவர் என் மேல் அன்பாக இருக்கிறார், நான் ஜெபிக்கலன்னு சொன்னா, நான் கீழே விழுந்து விட்டால் அவர் என் மேல கோபமாக இருக்கிறார் அப்படின்னு நினைச்சா நமக்கு அந்த தைரியம் என்ன செய்யாது? வராது. நம்முடைய நம்பிக்கை நம்ம செயல் மேல வருது. இந்த தைரியம் நமக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னா, நம்ம செயல்களினால் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இந்த தைரியம் நமக்கு கிடைச்சிருக்கு. வாசிக்கலாம், எபிரேயர் 10:10. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த ஒரு 4 வசனங்களை வாசிக்கலாம். 11, 12, 13, 14. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலும் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகந்தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இந்த வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலும் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகந்தரம் செலுத்தி வருகிறவனாயும் இருப்பார். அதாவது ஆசாரியர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்துல மக்கள் தேவனுடைய ஆசிர்வாதத்தை, அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் ஆசிர்வாதத்தை, பலன்களை பெற்றுக்கொள்ளணும்னா வருஷத்துக்கு 2-3 தடவை ஆட்டுக்குட்டியை கையில பிடிச்சிட்டு எங்க போகணும்? தேவாலயத்துக்கு போகணும். அங்க ஆசாரியர்களிடம் போய் அந்த ஆட்டுக்குட்டியை அவங்க பாவங்களுக்கு பதிலாக என்ன செய்யணும்? பலியிட வேண்டும். ஆசாரியர்களோட வேலை அதுதான். மக்களுடைய பாவங்களுக்காக அந்த ஆட்டுக்குட்டியை பலியிடுறது, தேவனிடத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை அந்த மக்களுக்கு பெற்று கொடுக்கிறது. இதுதான் ஆசாரியர்களோட வேலை. அதுதான் இந்த வசனம் சொல்லுது, அன்றியும் எந்த ஆசாரியனும் நாள்தோறும் ஆராதனை செய்கிறவராயும். அப்படின்னா ஒரு நபர் ஒரு தடவை ஆட்டுக்குட்டியை கொண்டு வர்றதோடு அவரோட வேலை என்ன செய்யறதில்ல? முடிந்து போகிறதில்ல. அடிக்கடி வருஷத்துக்கு 2-3 தடவை அந்த பலியை அவங்க என்ன செய்யணும்? செலுத்த வேண்டும். ஏன்னா
அந்த பலி அவங்க பாவங்கள்ல இருந்து அவங்கள கழுவுகிறது இல்லை. அந்த விலங்குகளின் இரத்தம் அவங்க பாவங்களை என்ன செஞ்சது? மூடியது. இந்த வேதத்தை நான் மூடுறேன்னு சொன்னா எழுத்து வெளியே தெரியாம இருக்கலாம், ஆனா என் கைக்கு உள்ளாக அந்த எழுத்து என்ன செய்யுது? இருக்குது. அது போல இந்த விலங்குகளின் இரத்தம் மனிதர்களின் பாவத்தை என்ன செஞ்சது? மூடியது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமோ நம்மை பாவங்களற என்ன செஞ்சிருச்சு? கழுவி விட்டது. அந்த விலங்குகளின் இரத்தம் நம்மை பாவங்களற கழுவி இருந்தால் அவங்க நாள்தோறும் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அடிக்கடி அந்த பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாவங்களுக்கு உண்டு அப்படிங்கிற மனசாட்சி அவங்களுக்கு இல்லாமல் இருந்தா அவங்க அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. அவர் என்ன செய்கிறாரா? நாள்தோறும் ஆராதனை செய்கிறவராயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத, பாவங்களை சரி செய்ய முடியாத பலி அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரா? செலுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதுவும் செலுத்தி கொண்டு வருகிறவராயும் நிற்பார். அப்படின்னா அந்த வேலை முடியல, அவர் செஞ்சு கொண்டு இருக்கிறார். ஆனா அடுத்தத இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 12வது வசனம். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்து. இயேசு கிறிஸ்துவோ பாவங்களுக்காக நாள்தோறும் இல்லை, ஒரே பலி. ஒரே பலி, ஒரு முறை தனது சரீரத்தை அவர் பலியாக செலுத்தி தனது இரத்தத்தை நமக்கு பலியாக செலுத்தி அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அங்க ஆசாரியர் என்ன செய்யறாரு? நின்று கொண்டிருக்கிறார். அவர் வேலை என்ன செய்யல? முடியல. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரா? உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்து இருக்கிறாருங்கிறது எதை குறிக்குதுன்னா அவருடைய வேலை முடிந்து விட்டது. இனி பாவங்களுக்காக ஒரு பலி செலுத்தப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் அவர் சிலுவையில செய்து முடித்த செயல். இது புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா தைரியமாக நம்ம தேவனுடைய கிருபாசன தண்டைக்கு என்ன செய்ய முடியும்? செல்ல முடியும். பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய பலி, ஒரே பலி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே. அது ஒரே பலியாக, நாள்தோறும் இல்ல, ஒரே பலியாக என்றென்றைக்குமாக அவர் என்ன செஞ்சிட்டாரா? உட்கார்ந்து விட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய சத்துருக்களை பாதப்படியாக்கி போடுறது யாரோட வேலை? இயேசு கிறிஸ்துவோட பாதம் யாரு? சபையாகிய நாம் தான். பாதங்களுக்கு கீழாக சத்துருவை கொண்டு வரணும்னா இனிமேல் இயேசு கிறிஸ்துவோட வேலை இல்லை. யாரோட வேலை? நம்ம வேலை தான். ஏன்னா அவர் என்ன செஞ்சிட்டாரு? உட்கார்ந்து விட்டார். அவருடைய சரீரமாகிய சபைக்கு அந்த பணியை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். இனிமே ஒருத்தருடைய பாவத்தை மன்னிக்கணும்னா மறுபடி அவர் இறங்கி வந்து ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய வேலை அங்கு செய்து முடிக்கப்பட்டாயிற்று. அதை நம்ம விசுவாசிக்கிறது, அதில் நம்ம உறுதிப்படுறது, அதில் நம்ம செயல்படுறது, அதை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கிறது. சத்துருவை காலுக்கு கீழாக கொண்டு வர்றது யாரோட வேலை? நம்முடைய வேலை. அதுதான் சத்தியம் சொல்லுது. அடுத்த வசனம் பாருங்க, 14வது வசனம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். பூரணப்படுத்துவார்னு இருக்குதா? பூரணப்படுத்தி இருக்கிறார்னு இருக்குதா? செய்து முடிக்கப்பட்டாயிற்று. ஒரே பலியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள்னா யாரு? நாம தான். அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்கள். நமக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அதை என்ன செஞ்சிருக்கிறார்? அவர் கொடுத்திருக்கிறார். யார் ஒருவர் அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க அந்த இடத்துக்கு என்ன செய்யறாங்க? போறாங்க. ஒரே பலியினாலே பூரணமாக்கி விட்டார். அததான் 16வது 17வது வசனம் சொல்லுது பாருங்க, வாசிக்கலாம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களுடைய பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து
அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்பட வேண்டுவது இல்லையே. எவ்வளோ அழகான வசனம் பாருங்க. இதுல அந்த நாட்களுக்கு பின்பு அப்படின்னா என்ன தெரியுமா? ஏசு கிறிஸ்து ரத்தம் சிந்தியதற்கு பின்பு தேவன் பண்ணியிருக்கிற உடன்படிக்கை என்ன அப்படின்னா, நான் என்னுடைய பிரமாணங்களை, தேவனுடைய பிரமாணங்களை அவர் பலகையில இல்ல, எங்க எழுதியிருக்கிறாரா? நம்ம இருதயத்துல எழுதிட்டாராம். நம்ம வாசிச்சோம் இல்லையா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அந்த புது சிருஷ்டியில அந்த ஆவியில் பிரமாணங்களை அவர் எழுதிவிட்டார். அவர் இருதயத்துல எழுதினது மாத்திரம் இல்ல, இந்த வசனம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன். மனதுன்னா என்ன தெரியுமா? இருதயம்னா ஆவி, மனதுங்கிறது நம்முடைய சிந்தனை. அப்ப நம்ம சிந்தனையில எழுதுறதும் யாரு தான் எழுதுறா? ஆவியானவர் தான். அவர் எப்போ எழுதுவார்னா, அந்த சத்தியத்தை நம்ம தாழ்மையா ஏற்றுக்கொள்ளும் போது, நம்ம அதை அறிந்து கொள்ளும் போது, அதை விசுவாசிக்கும் பொழுது நம்ம சிந்தனைகள் அது எழுதப்படுகிறது. நான் பாவி, எனக்கு தகுதி இல்லை, நான் தேவனுடைய உறவுக்கு நான் போக முடியாது அப்படிங்கிற அந்த குற்ற மனப்பான்மை வரும் பொழுது, அந்த தாழ்வு மனப்பான்மை வரும் பொழுது, இல்லை இல்லை, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான் அப்படிங்கிறத நீங்க கேட்டு அதை அறிந்து கொண்டு அந்த சூழ்நிலைகள்ல அதை நீங்க விசுவாசிக்கும் பொழுது ஆவியானவர் அதை உங்க சிந்தனையில என்ன செய்யறாரா? எழுதுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் பாருங்க, 17வது வசனம். அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் தேவன் இனி என்ன செய்யறது இல்லையா? நினைப்பதில்லை. இதை சொன்னது மனுஷன் இல்லை. யாரு? நம்மை உருவாக்கியவர். மாம்சமாகி நமக்காக ஒரு பெரிய பலி அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? செலுத்தி இருக்கிறார். அவருடைய ரத்தம் நம்மை பாவங்களற கழுவி இருக்கிறது. நான் உங்களுடைய அக்கிரமங்களை இனி நினைப்பதில்லை, உங்களுடைய பாவங்களை நான் என்ன செய்யறதில்லை? நினைவு கூறுவது கூட இல்லை. எப்பேற்பட்ட ஒரு அன்பின் தகப்பன் பாருங்களேன். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 18. இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் அப்படின்னா மேல சொல்லப்பட்டதெல்லாம் நடந்து முடிஞ்சிட்டுன்னு சொன்னா இனி பாவத்தின் நிமித்தம் ஒரு பலி தேவையில்லையே. இனி ஒரு பலி செலுத்தப்பட தேவையில்லை. தேவனுடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் பெறுகிறதற்கு நான் என்ன செய்யணும்னா, நம்ம இன்னொரு பலியை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு பலி செலுத்த தேவையில்லை. ஏற்கனவே அவர் செஞ்சு முடிச்சதை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசித்தால் போதும், அந்த மன்னிப்பு வெளிப்பட ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் பாருங்க, 19வது வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமான திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, தேவனுடைய பிரசன்னத்திற்கு நாம் செல்வதற்கு, அவருடைய கிருபாசனத்தண்டைக்கு நாம செல்வதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவோடைய சரீரம் சிலுவையில் கிழிக்கப்பட்டதன் மூலம், அந்த இரத்தம் சிந்தப்பட்டதன் மூலம் அங்கு நமக்கு புதிதும் ஜீவனுமான ஒரு வழியை அவர் சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரா? உண்டு பண்ணிட்டார். தேவன் கிட்ட போகக்கூடிய வழி. அங்கு ஏதேன் தோட்டத்துல ஆதாம் எந்த வழியை அவர் அடைத்தாரோ, தேவனுடைய உறவு அவர் அங்க என்ன செஞ்சிட்டாரு? இழந்து போனார். அந்த பாவம் தேவனையும் மனிதனையும் என்ன செஞ்சிட்டு? பிரித்து விட்டது. அந்த வழி சிலுவையில் திறக்கப்பட்டது. புதிதும் ஜீவனுமான ஒரு வழி அங்கு இயேசு கிறிஸ்துவின் சரீரம் கிழிக்கப்பட்டதன் மூலம்
அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதன் மூலம் நமக்கு அங்க என்ன செஞ்சிருக்கு? திறக்கப்பட்டிருக்கு. அடுத்த வசனம் பாருங்க. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். அந்த வழியில செல்வதற்கு நமக்கு தைரியம் எங்க இருந்து கிடைச்சிருக்குதா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. இதுதான் நம்முடைய நம்பிக்கை, இதுதான் நம்முடைய தைரியம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மாத்திரமே அந்த தைரியத்தை நமக்கு என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். நம்ம செயல்களில் நம்ம வந்து விட்டோம் என்றால் நம்மளால் அந்த தைரியத்தை என்ன செய்ய முடியாது? தர முடியாது. ஒன்று பெருமைக்கு கொண்டு போய் சேர்க்கும், அதுலேயும் கிருபையை பெற முடியாது. இன்னொன்று குற்ற மனப்பான்மைக்குள்ள நம்மளை என்ன செய்யும்? கொண்டு போய் சேர்க்கும், அதுவும் கிருபையை தடுக்கும். நம்முடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேல என்ன செய்யணும்? வரணும். நம்ம புதிய சிருஷ்டியா மாற்றப்பட்டிருக்கிறது ஆவியில தான், நம்ம சிந்தனையில இல்லை. இங்க வசனத்துல பார்த்துருக்குறோம், ஆவியிலையும் அவர் எழுதியிருக்கிறாரு, நம்ம சிந்தனையில எழுதுறதுக்காக அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? காத்து கொண்டிருக்கிறார். அவர் சிந்தனையில அதை எழுதுறதற்கு நாம செய்ய வேண்டியது என்ன? அதை அறிந்து கொள்றது, அதை விசுவாசிக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறாரோ அதை விசுவாசிக்கிறது. நம்ம ஆவியில நீதிமானாக்கப்பட்டிருந்தாலும் உங்க சிந்தனை உங்களை நீதிமான் என்று ஒத்துக்கொள்ளாது. நம்முடைய குறைவுகள், நம்ம சிந்தனையில் வரக்கூடிய எண்ணங்கள், நம்மளுடைய தவறி விழுகின்ற பாவ செயல்கள், நம்ம கிட்ட வருகின்ற உணர்வுகள், அதெல்லாம் நம்மளை நீதிமானாக என்ன செய்யாது? சொல்லாது. அதற்கு மத்தியில் இயேசுவின் இரத்தத்தினால் நான் கழுவப்பட்ட நீதிமான் என்பதை நம்ம என்ன செய்யணும்? தாழ்மையா விசுவாசிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அதை விசுவாசத்தின் மூலமா தான் உங்களால ஏற்றுக்கொள்ள முடியும். உங்க உணர்வுகளால் நீங்க நீதிமான்கிறத என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. உங்க உணர்வுகளோ உங்க செயல்களோ உங்களுடைய வாழ்க்கை முறையோ உங்களை நீதிமான் என்ன செய்யாது? சொல்லாது. அவருடைய வார்த்தை தான் நமக்கு ஆதாரம். அந்த வார்த்தை தான் சொல்லும், இயேசுவின் இரத்தத்தினால் நான் உன்னை கழுவி இருக்கிறேன், உன்னை நான் நீதிமானாக்கி இருக்கிறேன், உன் பாவத்தை நான் பார்க்கறது இல்லை, உன் அக்கிரமத்தை நான் நினைவு கூறுறது இல்லை, இனிமே ஒரு பலி தேவைப்படலை. இயேசு கிறிஸ்து ஒரே பலியினாலே பூரணமாக்கி என்றென்றைக்குமாக பிதாவின் வலது பாரிசத்தில் என்ன செஞ்சிட்டாரு? உட்கார்ந்து விட்டார். இதை தாழ்மையா நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, அதை விசுவாசிக்கும் பொழுது உங்க சிந்தனைகள்ல ஆவியானவர் அந்த மாற்றத்தை கொடுப்பார். உங்க சிந்தனைகள்ல அந்த மாற்றம் வரும்போது உங்க செயல்கள்ல அவருடைய வல்லமை வெளிப்படும். எந்த பாவ பழக்கமா இருந்தாலும் உங்களுக்குள்ள உள்ள அந்த பூரணம் அந்த பாவத்திலிருந்து உங்களை வெளியே தூக்கி எடுத்துரும். உங்க ஆவியில உள்ள அந்த பரிசுத்தம் அந்த பாவத்தின் மேல உங்களுக்கு ஒரு வெறுப்பை கொடுத்துரும். இப்படிதான் நம்ம பாவத்தை என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். நம்ம சொந்த பலத்துல பாவத்தை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. அதுதான் வசனம் சொல்லுது, ரோமர் 6:14. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஏற்கனவே நம்ம சத்தியத்துல பார்த்தோம், நம்ம செய்கிற செயல்கள் நம்மளை என்ன செய்யாது? பரிபூரணமாக்காது. விலங்குகளோட ரத்தம் நம்முடைய பாவங்கள்ல இருந்து நம்மளுக்கு என்ன செய்யாது? மீட்பை கொடுக்காது. அது பரிபூரணமாக்கும் என்றால் அந்த பலி நிப்பாட்டப்பட்டிருக்கணும் இல்லையா? அது ஏன் நாள்தோறும் அந்த பலி கொடுக்கிற செயல் அங்கே இருந்துகிட்டு இருந்தது? ஏன்னா விலங்குகளோட ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்யப்பட மாட்டாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு தேவைப்பட்டுச்சு. அவர் ஒரே பலியினால நம்மளை பூரணமாக்கிட்டாரு. இதை விசுவாசிக்கிறவங்க ஆவியில புதிய சிருஷ்டியா மாற்றப்படுறாங்க. அந்த ஆவியில தேவ இயல்பை நம்ம பெற்றிருக்கிறோம், பரிசுத்தத்தை பெற்றிருக்கிறோம், அவருடைய தகுதியை நம்ம பெற்றிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையாக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? மாற்றப்பட்டிருக்கிறோம். இதுக்கு கீழ்பட்டிருக்கிறதுங்கிறது இதை ஏற்றுக்கொள்றது, இதை விசுவாசிக்கிறது. இதை விசுவாசிக்கும் பொழுது பாவம் நம்ம என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
இந்த நீதியில் எப்படி உறுதிப்படுறது அப்படின்னு சொன்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்முடைய உணர்வுகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய வாழ்க்கை முறை நம்மளை நீதிமான் நமக்கு என்ன செய்யாது, சொல்லாது. ஒரு பாவ செயலா இருக்கலாம், ஒரு பாவ பழக்கத்துக்கு நம்ம அடிமைப்பட்டு இருக்கலாம், யார்கிட்டையாவது அனாவசியமா நம்ம கோபப்பட்டிருந்திருக்கலாம், ஒருத்தங்க மேல நமக்கு பொறாம வரலாம், ஒருத்தங்களை நம்ம புறங்கூறலாம், ஒருத்தங்களை நம்ம மன்னியாம இருக்கலாம். இதெல்லாம் தேவன் கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் நம்மளை பாவங்களை கழுவி விட்டார். அவருடைய பிள்ளையாக நம்மளை அவர் என்ன செஞ்சிட்டாரு, மாற்றி விட்டார். ஆனா நம்ம பாவ செயல்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது சாத்தானால அந்த இடத்துல நம்மை அடிமைப்படுத்த முடியும். ரோமர் 6:16. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு ஆனாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு ஆனாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ. இந்த ரெண்டுமே நம்மளை மேற்கொள்ள முடியாது. தேவன் கொடுத்திருக்கிற இயல்பும் இயல்பாவே நம்மளை மேற்கொள்ளாது, பாவமும் இயல்பாவே நம்மளை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. அந்த வசனத்தை பாருங்க, மறுபடி வாசிக்கலாம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ. எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ. அது பாவமானாலும் சரி, அவர் கொடுத்திருக்கிற நீதியானாலும் சரி, அதை ஒப்பு கொடுக்கிற இடத்துல யாரு தான் இருக்கிறோம், நாம தான் இருக்கிறோம். நம்ம தெரிஞ்சு ஒப்பு கொடுக்குறோமா தெரியாம ஒப்பு கொடுக்குறோமான்னு இல்லை. பாவமா இருந்தாலும் நம்ம அதை விரும்பணும்னு சொன்னா அந்த இடத்துல என்ன செய்யறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நமக்கு உணர்வே இல்லை என்றாலும் சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படியணும் நம்ம அதை விசுவாசிச்சோம் அப்படின்னு சொன்னா அதற்கு நம்மளை என்ன செய்யறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எதற்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அதற்கு நம்ம என்ன செய்யறோமா, அடிமைகளாகிறோம். உங்க ஆவியில நீங்க புதிய சிருஷ்டியாக இருக்கலாம், ஆவியானவர் என்றென்றைக்கும் நமக்குள்ள வாசமாக இருக்கலாம். நம்ம பாவத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நமக்கு வெளியிலிருந்து வருகின்ற எண்ணங்களுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அதற்கு அடிமையாக என்ன செஞ்சிடறோம், மாறி விடுகிறோம். அந்த இடத்துல சாத்தானால நம்மளை என்ன செய்ய முடியும், அடிமைப்படுத்த முடியும். அந்த செயல்களுக்குன்னு ஒரு விளைவுகள் உண்டு. அந்த இடத்துல அடிமைப்படுத்தும் பொழுது அவன் நம்மை குற்றப்படுத்த முடியும். உனக்கு தகுதி இல்லை, உன் தகுதியை நீ இழந்து விட்டாய். அவருடைய உறவுக்குள்ள சொல்றதுக்கு உனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. தேவன் உன் மேல கோபமாக இருக்கிறார், அவர் உன் மேல அன்பா இல்லை. நீ இந்த செயலெல்லாம் செஞ்சிருக்கிறியே, எப்படி இந்த ஜெபத்துக்கு நீ பதில பெற முடியும்? நீ இதை வாசிக்கலையே, எப்படி இதை நீ பெற்றுக்கொள்ளுவாய்? ஏன்னா அவனோட இயல்பே என்னதுதான் அப்படின்னா குற்றப்படுத்துகிற இயல்பு. அவனுக்கு பேரே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, குற்றம் சாட்டுகிறவன். இந்த குற்ற மனசாட்சியை தாங்கிக் கொள்ளவே முடியாது. அது ஒருத்தங்களை அப்படி ஒரு கட்டுகளுக்குள் அடிமைப்படுத்தி கொண்டு போயிடும். அவன் செயல்படுகின்ற ஒரு வழி அதுதான். அவனுக்கு அடிமையாக்கி நமக்கு குற்ற மனப்பான்மையை கொடுக்கிறது. குற்ற மனப்பான்மையை கொடுத்து தேவனுடைய உறவிலிருந்து நம்மை பிரிப்பது. தேவன் நம்ம பிரிந்து போகல, யாரு அவர் உறவிலிருந்து பிரிந்து போறோம், நாம தான் போறோம். நீதியில நம்ம உறுதிப்படும் பொழுது இந்த குற்ற மனப்பான்மையிலிருந்து நம்மளால என்ன செய்ய முடியும், வெளியே வர முடியும். 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒருவரால் பாவம் செய்ய முடியும், இதை முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளணும்.
இல்லை என்றால் நான் தேவனை விட்டு பிரிஞ்சிட்டனோ, அவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரோ, நான் அந்த ரட்சிப்பை இழந்துட்டனோ, இந்த குற்ற மனசாட்சியே உங்களால் என்ன செய்ய முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. அவர் வாசம் செய்கிறது நம்முடைய ஆவியில, அவர் சுத்தப்படுத்தி இருக்கிறது நம்முடைய ஆவிய, அதுவும் அவரோட பரிசுத்தத்தையே கொடுத்து அந்த பரிசுத்தத்துல தான் அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, இருந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சிந்தனையும் நம்முடைய சரீரமும் மாறல. அது இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுதுதான் அது மறுரூபமாகும். அது வரைக்கும் நாம தான் சத்தியத்தை கொண்டு சிந்தனைகளுக்கு அந்த விசுவாசத்தை என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள நான் யார், எனக்கு என்ன இடம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவருடைய ரத்தம் எனக்கு என்ன செஞ்சிருக்கு, எந்த மாதிரியாக நான் மாற்றப்பட்டிருக்கிறேன், அது சிந்தனைகளுக்கு கொடுக்கிற வேலை யாரோட வேலை, நம்மோட வேலை தான். அதை நம்ம தாழ்மையா ஏற்றுக்கொள்ளும் போது ஆவியானவரை நம்ம சிந்தனையையும் மாற்றிடுவாரு. நம்மளால நம்ம ஸ்ட்ரென்த்ல சிந்தனையை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அதனாலதான் அவர் உங்க மனதிலையும் நான் எழுதுவேன்னு சொல்றாரு. மனதிலங்கிறது சிந்தனையிலையும் அவர் என்ன செய்கிறாரா, எழுதுகிறார். அந்த இடத்துல பாவத்திற்கு இடம் கொடுக்கும் பொழுது பாவம் நம்மளை அடிமைப்படுத்துது. அது சின்ன செயலா இருந்தாலும் சரி, பெரிய செயலா இருந்தாலும் சரி, அடிமைப்படுத்தும் போது அதற்கு ஒரு விளைவு உண்டு. அந்த குற்ற மனப்பான்மைக்குள்ள நம்ம போறோம். அந்த சமயத்துல தேவன்கிட்ட இருந்து நம்ம பிரிந்து போகாமல், குற்ற மனசாட்சியினால சோர்ந்து ஒடுங்கி போய் உட்காராமல், அவருடைய இரத்தம் என்னை பாவங்கள என்ன செஞ்சிருக்கு, கழுவி இருக்கிறது. அவர் என்னை விட்டு விலகி போகவில்லை, அவர் எனக்குள் இருக்கிறார். ஒரு பரிசுத்தமான வாழ்வு வாழ வைக்க எனக்குள்ள அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, இருக்கிறார். அந்த கிருபையின் மூலமாக பாவத்திலிருந்து என்னை தூக்குறதற்காக அவர் என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அவருடைய பரிசுத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவருடைய தகுதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவருடைய இரத்தம் என்னை பாவங்கள கழுவி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த இரத்தம் நமக்கு தைரியத்தை கொடுக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்துல சோர்ந்து போயிடாம எழும்பி நின்று அந்த கிருபையை பிடித்து கொள்றது. இதுல நான் பாவம் செஞ்சுட்டேன், இதுல நான் தவறி விழுந்துட்டேன், இதுல நான் இடம் கொடுத்துட்டேன், ஆனா இதுல எனக்கு நீங்க மன்னிப்பு கொடுத்துருக்கிறீங்கன்னு வேதம் சொல்லுது, அப்படியே வார்த்தை சொல்லுது. நீங்க என்னை மன்னிக்கிறதற்காக நன்றி, இந்த பாவத்திலிருந்து வெளியில வர எனக்கு உங்க கிருபையை நீங்க தாங்க. என் சுய பலத்துல நான் இந்த பாவத்தை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. நீங்க இந்த இடத்துல தாழ்மையாக அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த கிருபை உங்களுக்கு அந்த இடத்துல மன்னிப்பையும் கொடுத்து பாவத்திலிருந்து உங்களை என்ன செய்யும், தூக்கி எடுக்கும். 1 யோவான் 1:9 அர்த்தம் இதுதான். அப்படி நீங்க உங்க சிந்தனைகளுக்கு அதை கொடுத்து உங்க செயல்கள்ல அதை நீங்க காமிக்கும் போது நீதியில உறுதிப்பட ஆரம்பிக்கிறீங்க, நீதியில பலப்பட ஆரம்பிக்கிறீங்க. நீதியில நீங்க பலப்பட உங்க சூழ்நிலைகளை, நீங்க எதிர்கொள்ற பிரச்சனைகளை, உங்க சரீரத்துல வருகிற நோய் பலவீனங்கள், இதெல்லாம் நீங்க தைரியமா என்ன செய்ய முடியும், எதிர்கொள்ள முடியும். நான் யாரோட பிள்ளை, எனக்கு யாரோட இயல்பு கொடுக்கப்பட்டிருக்கு, என் சார்பில் நிற்கிறது யார் தெரியுமா, கர்த்தர் என் சார்பில் நிற்கும் பொழுது எனக்கு எதிராக யார் நிற்க முடியும், எந்த சூழ்நிலை நிற்க முடியும். நோய் நிற்க முடியாது, பலவீனம் நிற்க முடியாது, பாவம் நிற்க முடியாது. கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது எந்த பாவம் நம்மை அடிமைப்படுத்த முடியும், எந்த சூழ்நிலைகள் அங்க எதிராக நிற்க முடியும். இந்த தைரியத்தை இந்த நீதி நமக்கு என்ன செய்யுது, கொடுக்குது. இதுதான் நீதியில உறுதிப்படுறது. நீதியில உறுதிப்படும் பொழுதுதான் கிருபையில, சிலுவையில அவர் கொடுத்திருக்கிற ஜீவனை நம்ம சரீரத்துல என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும், நம்ம சூழ்நிலைகள்ல பார்க்க முடியும். ஏன் அநேக விசுவாசிகளோட சரீரத்துல சுகம் வெளிப்படாம அவங்க வாழ்க்கை ஒரு கட்டுகளோட இருக்குது? தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் தேவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் வித்தியாசமே இல்லை. அவங்க பெற்றுக்கொள்றதும் நாம பெற்றுக்கொள்றதும் எப்படிதான் இருக்கு, ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏன்? அவங்க ஆவியில மாற்றம் பெற்றிருக்கிறாங்க, ஆனா நீதியில அவங்க இன்னும் என்ன செய்யல, ஸ்திரப்படல. பாவத்தை குறித்த உணர்வே இருக்குதே தவிர நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குங்கிற நீதியை குறித்த உணர்வு என்ன செய்யல, இன்னும் வரல.
பாவத்தை குறித்து கேள்விப்படுறோமே தவிர நீதியை குறித்து நாம் இன்னும் என்ன செய்யலை, கேள்விப்படலை. மக்களுக்கு தேவை நீதியை குறித்த பிரசங்கங்கள் தேவை. நீதிதான் பாவத்திலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு மருந்து. அதுதான் ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வாக தேவன் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். உடம்பு சரியில்லை, மாத்திரையை போட்டாதான் வலி என்ன செய்யும், விடும் இல்லையா? பாவத்திற்கு விளைவுகள்னு ஒன்று இருக்கு. உலகத்துல பாவம் இருக்கு, சாத்தான் இருக்கிறான், எல்லாமே இருக்கு, உண்மைதான். பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்ம தேவனிடத்திற்கு செல்ல முடியாது. ஒரு ஆக்கினை உண்டு, நரகங்கிறது உண்மைதான். ஆனா இதற்கு தேவன் செய்து முடித்த ஒரு செயல்தான் சிலுவையில் இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம், அவர் கொடுத்த மீட்பு. அப்போ மக்களுக்கு தேவை பிரச்சனை தேவையா, அதுல இருந்து எப்படி வெளியில வரணுங்கிற தீர்வு தேவையா? எது தேவை? தீர்வு தான் தேவை. ஆனா நம்ம தீர்வை குறித்து கேள்விப்படுறோமா, பிரச்சனையை குறித்து கேள்விப்படுறோமா? எதை குறித்து கேட்குறோம்? பிரச்சனையை குறித்து தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதனாலதான் நீதிமான்கிற உணர்வு நமக்கு என்ன செய்யல, வரல. பிரச்சனையை குறித்து இல்லை, பிரச்சனை உண்மைதான், அது பொய்யெல்லாம் கிடையாது. ஆனா நம்ம தீர்வை குறித்து கேள்விப்படும் பொழுதுதான் அதை மேற்கொள்ற இடத்துக்கு என்ன செய்வோம், வருவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னையிலிருந்து பிரச்சனையே இல்லை, எதை கேட்கணும், தீர்வை கேட்கணும். தீர்வு தான் சத்தியம். இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்திருக்கிறார் என்ற சத்தியம். அவர் யார், எதுக்கு வந்தார், எனக்கு என்ன செய்திருக்கிறார், என்னை தேடி தெய்வம் மாம்சமாக இறங்கி வந்திருக்கிறது. ஏன் வந்தார், எதற்கு வந்தார்? சிலுவையில் என்னை அவர் பூரணப்படுத்தி இருக்கிறார் என்றால் நான் பூரணமாய் இருக்கிறேனா? அவர் வாழ்வு கொடுத்திருக்கிறார் என்றால் நான் வாழ்வை பெற்றிருக்கிறேனா? இதை நீங்க அறிந்து கொள்ளவே அந்த வாழ்வு உங்க சரீரத்திலையும் சரி, உங்க சிந்தனையிலையும் சரி, உங்க வாழ்க்கையிலையும் சரி வெளிப்படுறத பார்க்க முடியும். பிரச்சனைகள் வரலாம், சிங்கத்தை போல தைரியமா நிற்க முடியும். திகில் வரலாம், அது நம்மளை என்ன செய்யாது, அணுகாது. உலகம் ஒரு காரியத்துக்காக பயப்படலாம், அந்த பயம் நம்மை மேற்கொள்ளாது. சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரி கேன்சர் நோயில கடைசி ஸ்டேஜில் இருந்தாங்க. 2 மாசம்தான் அவங்க இருப்பாங்கன்னு சொல்லி டாக்டர் ரிப்போர்ட் சொல்லிட்டார். அந்த சமயத்தில் ஒரு சாட்சியை குறித்து கேட்டு அவங்க வந்தாங்க. அவங்க கிட்ட பேசும் பொழுது உடனடியாக அவங்க வயிறு வலியெல்லாம் சரியாச்சு. அவங்க சத்தியத்தை சொல்லி கொடுத்து இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கும் போது ஒரு சுகத்தை அவங்க பார்த்தாங்க. என்கிட்ட பேசுவாங்க, ஆனால் குரலில் ஒரு மகிழ்ச்சி இருக்காது. ஆனால் விருப்பப்பட்டு தான் பேசுவாங்க. பேச பேச நிறைய பலனை அவங்க பார்த்தாலும், விடுதலையை பார்த்தாலும் ஒரு முழுமையான விடுதலைக்குள்ளே வரல. ஒரு சில நாட்கள் கழித்து அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு பதில், நான் பாவம் செஞ்சுருக்கிறேன், இந்த பாவத்தினால எனக்கு இந்த நோய் வந்திருக்குதா? அவங்க கேட்ட கேள்வி. அப்போ நான் இந்த சுவிசேஷத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நம்முடைய செயல்கள்னால அந்த மன்னிப்பு நமக்கு என்ன செய்யலை, கொடுக்கப்படலை. அவருடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பாவங்களற கழுவி விட்டது. நீங்க இதை விசுவாசிக்கிறீங்க, அவரை இரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அவர் அந்த அடிப்படையில தான் உங்களை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவருடைய பிள்ளையாக உங்களை பார்க்கிறார். இந்த சுவிசேஷத்தெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஒரிஜினல் குரல் என்னங்கிறத நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த குற்ற மனப்பான்மை அவங்க குரலை கெட்டி வச்சிருந்தது. படிப்படியாக சுகம், கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துல முழுமையான சுகத்தை கேன்சர்லேருந்து என்ன செஞ்சுக்கிட்டாங்க, பெற்றுக்கிட்டாங்க. நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை பாவங்களற கழுவி இருக்கு, நான் பாவி இல்லை, நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அந்த உணர்வு தான் அவங்கள அங்கே சுகத்தை பெற வைக்கக்கூடிய தைரியத்துக்குள்ளே கொண்டு போச்சுது. அந்த கிருபைக்குள்ளே செல்லக்கூடிய அந்த நிச்சயத்தை அவங்களுக்கு அது என்ன செஞ்சது, கொடுத்தது. இன்னொரு சாட்சி நான் சொல்கிறேன். ஒரு பெண், இந்த சத்தியத்தை அறிந்த ஒருவர், அவங்க கேன்சரா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக டாக்டர்கிட்ட போனாங்களாம். மேமோகிராம் டெஸ்ட் எடுத்திருக்கிறாங்க. முதல்ல எடுத்த டெஸ்ட்டில் அவங்களுக்கு கேன்சர்னு ரிப்போர்ட் வந்துட்டு, அடுத்து மதியானம் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக, அது மறுபடியும் அது கேன்சர் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக மதியானம் ஒரு ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களாம். இது நடந்தது காலையில். நாமளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம், ஒரு 10 ஃபோனை போட்டு டாக்டர் என்ன செஞ்சிட்டாரு, சொல்லிட்டாரு, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா.
ஆனால் அந்த சகோதரிக்கு என்ன தெரியும்னா சுவிசேஷம் தெரியும். எந்த ஃபோனும் யாருக்கும் பண்ணலை. ஒரு ஓரமாக உட்காந்து ஒரு பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன எழுத ஆரம்பித்தாங்கன்னா, நான் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறேன், அவருடைய ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன், அவருடைய வாழ்வு எனக்குள்ளே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, அவர் எனக்கு பரிபூர்ணமான சரீரத்தை அவர் கொடுத்திருக்கிறார், எந்த நோய் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது, இயேசுவின் தழும்புகளினால் நான் சுகமானேன்னு எழுதி மடித்து பேக்குக்குள்ளே வச்சுட்டு அவங்க தியானிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். மதியானத்துக்கு மேலே மறுபடி இன்னொரு டெஸ்ட் எடுக்கும் பொழுது ரிப்போர்ட் என்னன்னா நார்மல். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த கலக்கமோ பயமோ அவங்களுக்கு ஏன் வரல? கிறிஸ்துவுக்குள்ள யாரு? அந்த தகுதி கொடுத்த நிச்சயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கொடுத்த தைரியம் ஏன் செயல்களின் அடிப்படையில் இல்லை? அவருடைய ரத்தம் எனக்கு இதை என்ன செஞ்சிருக்கு? செய்து முடித்திருக்கிறது. அவருடைய தகுதியை நான் பெற்றிருக்கிறேன். இது எப்படி என்கிட்ட வர முடியும்? அந்த கேன்சர் நோய் அவங்கள மேற்கொள்ள முடியலை. இன்னொரு சகோதரி ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே தொண்டையில் கேன்சர், அதை ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த சுவிசேஷம் தெரியாது. அடுத்து அவங்களுக்கு இந்த சுவிசேஷத்துக்குள்ளே வந்த பிறகு அவங்களுக்கு அந்த சிம்டம், அந்த அறிகுறிகள் எல்லாம் அந்த கேன்சருக்கான அறிகுறிகள். அப்போ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சொந்தக்காரங்களாம் சொன்னாங்களா, உனக்கு மறுபடியும் அது என்ன செஞ்சுருக்கு? வந்திருக்கு. சொல்லும்போது இவங்களுக்கு பயமே இல்லையா, கவலையும் இல்லை. அவங்க சொன்னது இந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க, இதை கேட்குறாங்க, இதை தியானிக்கிறாங்க. அவங்க என்கிட்ட கூட பேசலை, யார்கிட்டையுமே அவங்க பேசலை. அவங்க அந்த வார்த்தைகளோடு அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க, அந்த சத்தியத்தை அவங்க பேசுகிறாங்க, கேட்குறாங்க, தியானிக்கிறாங்க. அந்த பயாப்சி டெஸ்ட், அது கேன்சரா இல்லையாங்கிற டெஸ்ட்டுக்கு டாக்டர் அனுப்புகிறாரு. திரும்ப வரும்போது பார்த்தா அது கேன்சர் இல்லைன்னு வந்துருச்சு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவங்க அந்த சாட்சி சொன்ன விதம் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த தைரியம், இந்த நிச்சயம் அவருடைய ரத்தம் கொடுத்த தைரியம். அது என்ன செஞ்சு முடித்திருக்கிறது? நான் யார்? அவருடைய நீதியை நான் பெற்றிருக்கிறேன், அவருடைய பிள்ளையாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். அது எப்படி என்கிட்ட வர முடியும்? இந்த தைரியத்தை அந்த சுவிசேஷம் தான் நமக்கு கொடுக்கும். இந்த சத்தியம்தான் அந்த தைரியத்தை நமக்கு என்ன செய்யும்? தரும். இதுதான் நீதியில் உறுதிப்படுறது, நீதியில் ஸ்திரப்படுறது. நீதி வேணும்னு நம்ம கெஞ்ச வேண்டிய இடத்துல தேவன் வைக்கலை. எனக்கு நீதியை எப்படியாவது தந்துருங்க, தகுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இரக்கத்துக்காக நிற்கிற இடத்துல நாம் இல்லை. அது பழைய ஏற்பாடு. அவர் இறங்கி வந்து அந்த தகுதியை கொடுத்த உடன்படிக்கையில் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நிற்கிறோம். அவருடைய பங்கை அவர் செய்து முடித்து உட்கார்ந்து விட்டார். அதை அறிந்து கொண்டு அது நம்ம செயல்படுறது, அதுதான் உறுதிப்படுறது. அப்படி உறுதிப்படும் பொழுது கொடுமைக்கு தூரமாவோம், பயம் நம்மை அணுகாது, கொடுமை நம்ம என்ன செய்யறது இல்லை? அணுகுவது இல்லை. நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாக பிரச்சனையை என்ன செய்ய முடியும்? எதிர்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எப்பேற்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கிறீங்க. ஆவியில் மரித்திருந்த எங்களை மறுபடியும் உயிர்ப்பித்திருக்கிறீர். புதிய சிருஷ்டியாக எங்களை நீர் மாற்றி இருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்களை பாவங்களற கழுவி எங்களை நீதிமானாக்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இந்த தைரியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எங்களுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் நீர் நினைவு கூறுவது இல்லை. வேறொரு பலி இனி தேவைப்படுவது இல்லை. ஒரே பலியினால் எங்களை பூரணமாக்கி இருக்கிறீரப்பா, நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தகுதியை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. எங்களுடைய செயல்களினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் செயலினால், தேவனால் இந்த தகுதி எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக, ஸ்லாக்கியத்திற்காக, பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை நீர் தகுதிப்படுத்தி இருக்கிறீர். உம்முடைய பிள்ளையாக எங்களை நீர் தகுதிப்படுத்தி இருக்கிறீரப்பா, ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில் வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி.
அவர்களோடு நீர் பேசியதற்காக நன்றி. கர்த்தர் எங்கள் சார்பில் இருக்கும் பொழுது எங்களுக்கு விரோதமாய் யார் நிற்க முடியும்? எந்த சூழ்நிலை நிற்க முடியும்? எந்த பலவீனம் நிற்க முடியும்? எந்த நோய் கிருமிகள் நிற்க முடியும்? இந்த தைரியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறதற்காய் நன்றி அப்பா. இந்த இடத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். எங்கள் சார்பில் நீர் நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருடைய சரீரத்திற்கும் ஒரு விலையை நீர் கொடுத்திருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் விலையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் ஒவ்வொருவரும் இருக்கிறீங்க. அந்த சரீரத்துல எந்த பலவீனத்திற்கும், எந்த நோய்க்கும், எந்த கட்டுகளுக்கும், எந்த சாப விளைவுகளுக்கும், எந்த பரம்பரை வியாதிகளுக்கும் இடமில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை எங்களுக்கு நீங்க தந்திருக்கிறீங்கப்பா. பூமியில் நான் எதை கட்டுகிறேனோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூமியில் நான் எதை கட்டவிழ்க்கிறேனோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரது சரீரத்தில் உள்ள பலவீனங்கள், நோயை கொடுத்து உறுப்புகளை முடக்கி வைக்கின்ற கட்டிகள், தேவையில்லாத சதை வளர்ச்சிகள், உறுப்புகள் குறைபாடு, கேன்சர் வியாதிகள், இரத்தத்தில் குறைபாடு, தற்கொலை எண்ணங்களை கொடுக்கின்ற எல்லா ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டவிழ்கிறேன். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் உங்கள் சரீரங்களை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். வல்லமையுள்ள ஆவியானவரால் உங்களுடைய சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய உறுப்புகள் தேவ சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே எப்பொழுதே பெற்றுக்கொள்ளுகிறது. இயேசுவின் தழும்புகளினால் சுகமாக்கப்பட்டீங்க. இயேசுவின் நாமத்தினாலே முழுமையான விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.